ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் சோல். உங்களுடைய சோல் உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க, அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த ரீடிங் யார் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இது ரெசனேட் ஆகும். என்ன உங்கள்கிட்ட சொல்ல வர போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப் கொடுங்க. தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய சோல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க? First card வந்து rebirth, going with flow, guilt. ஓகே, இது எப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் அப்படின்னா, உங்களுடைய சோல் உங்களுக்கு என்ன கைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிகினிங் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நீங்களாக அது வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சம்திங், அந்த விஷயத்தை, அந்த சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த விஷயத்தின் மேலே நிறைய பற்றுதல் அப்படின்றது இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அதில் மேலே ஒரு ஈடுபாடு அப்படின்றது வந்து அதிகமாக எனக்கு தெரியுது. இந்த விஷயம் அப்படின்றது வந்து எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சோல் என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, சம்திங் அதில் வந்து ஒரு கோயிங் வித் ஃப்ளோவாக போகிறது பெட்டர். நீங்கள் வந்து ஒரு அடமெண்ட்டாக இல்லை அந்த சிச்சுவேஷனை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது உங்கள் கையில் இல்லை இப்போ வரைக்கும். இனிமேல் அது வந்துச்சு அப்படின்னாலும் இல்லை, சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ அதனால் இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய சோல் அது உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியும், அது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க், மணி, ஃபேமிலி சிச்சுவேஷன், எனி திங். ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் எனி திங். பட் இது நீங்கள் வேலண்ட்ரியாக வேணும்னு நினைக்கிறீங்க, வேலண்ட்ரியாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த க்ரியேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு பெருசாக அங்கே வந்து ஒரு ஈக்குவலண்ட் பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இன் ஆப்போசிட் சைட் கூட சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு அது வந்து பெருசாக ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் அதில் வந்து அங்கே ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கை கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மேட்சாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து கோயிங் வித் ஃப்ளோ. நீங்கள் வந்து ஒரு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை வந்து யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அதில் வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஓகே, பெரிய பிரச்சனை இருக்காது. ஓகே, வேறு என்ன கார்டு வருது அப்படின்றது பார்க்கலாம். ட்ரீம். எப்படி வருது பாருங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நிறைய இமேஜினேஷன் போயிட்டுருக்கு, நிறைய கற்பனைகள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. எவ்வளோ பெரிய ட்ரீம் அந்த ட்ரீம். சிலருக்கு வந்து இது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சிலருக்கு வந்து நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ ஏனி. ஓகே, ஸோ உங்களுடைய ட்ரீம் வந்து
இங்கே வந்து ஒரு பெருசாக ஒரு இமேஜினேஷனோட போயிட்டுருக்கு. பெரிய ஒரு கற்பனை கோட்டை காட்டிகிட்டே இருக்கிறீங்க. இந்த ட்ரீம் ஜெயிக்குமா அப்படின்றது பார்க்கலாம். என்ன நெக்ஸ்ட் மெசேஜ் வருது அப்படின்றது பார்க்கலாம். ஈவன் தோ இங்கே ப்ராப்ளம் இருந்தும், இந்த சுச்சுவேஷன் வந்து பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் இந்த இமேஜினேஷனோடு இருக்கிறீங்க. லைக் எப்போ இந்த ரீபர்த் நடக்கும், எப்போ இந்த பிகினிங் நடக்கும். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சம்திங் இங்கே வந்து ஒரு எனர்ஜி வைஸ் ரொம்ப இதில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரீயாக இல்லை, மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இல்லை. ஒரு எனி டைம் அனலைசிங், எனி டைம் இமேஜினேஷன். ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க. அந்த கற்பனை உலகம் வந்து என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் அப்படின்றது பார்க்கலாம். செலிப்ரேஷன், சோர்ஸ், ஃபைனலாக ஒரு காட், அட்வென்ச்சர். ஓகே, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படி இது எல்லாமே முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய சோல் எதை நினச்சி உங்களை வந்து ஒரு இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கோ, எதை நினச்சி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஒரு பெருசாக நினைக்கிறீங்க. பட் இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் சைடு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ரெடி அப்படின்னா இந்த விஷயம் எது வேணாலும், ஈவன் அதில் எனி ஃபேஸஸ், எனி சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடினா இந்த செலிப்ரேஷன் கிடைக்கும். அதே சமயம் அதில் அட்வென்ச்சரும் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் த சோர்ஸ், அதாவது வந்து ஒரு சீடாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்குரிய ஒரு க்ரியேஷனே நீங்கள் தான். இந்த இதுக்கு இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பட் உங்களுடைய சோல் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், மேபி உங்களுடைய சோல் வந்து ஒரு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இது பெரிய ஒரு லாங் வே அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த சோலுக்கு நிறைய ஆசைப்படுறீங்க. பட் இது வந்து நிறைய, அதுக்கு வந்து ஒரு உறுதி, அதுக்கு வந்து நிறைய ஒரு போக வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. அதில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து உங்கள் சோல் ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். அதில் வந்து அங்கே வந்து டயர்டாக இருக்கலாம். இல்லை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கலாம். என்னால் முடியலை அப்படின்ற மாதிரியும் ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களோட ஒரு மன தைரியம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களுடைய இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அதே சமயம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னால் முடியும், இது நான் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்குது, இது என்னோடய டெஸ்டினி, நான் ட்ரை பண்ணுவேன், நான் ஃபேஸ் பண்ணுவேன், ஈவன் அதில் வந்து என்ன சிச்சுவேஷன் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்களுடைய சோல் வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் நீ கேட்க மாட்டேங்கிற, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரீடிங். என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் உங்களுடைய சோலுக்கு வந்து தெரியுது. ஆனால் ஒரு சமயம் அது கேட்கும், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸ், என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ கேட்காது. இப்போ உங்களுக்கு தைரியம் இருக்குது, அந்த இமேஜினேஷன் இருக்குது, அந்த ஒரு வேல்யூபிள் டைம் எப்போ வரும், அந்த சந்தோஷம் எப்போ வரும், அந்த அட்வென்ச்சருக்கு ரெடி, அந்த ஹாப்பினஸ்க்கு ரெடி. பட் அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்துருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கிற
விஷயத்துக்கு. ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் போக வேண்டிய லாங் ரோட். அதில் வந்து நிறைய பார்க்க வேணும். ஓகே, ஸோ அதில் வந்து ஓகே, அட்வென்ச்சருக்கு அப்புறம் என்ன வருது, என்ன பண்ணுவீங்க அப்படின்றத வந்து ஃபைனலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபைட்டிங். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதுதான். ஸோ உங்களுக்குள்ள இந்த ஃபைட்டிங் நடக்கும். ஏன் இந்த சிச்சுவேஷனில் போனேன், ஏன் இதில் வந்து போய் இந்த அதாவது வந்து ஆரம்பத்தில் அது வந்து ஒரு பெரிய கனவாக, ஒரு சந்தோஷமாக நினச்ச விஷயம், என்னால் முடியும், அதை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்ச விஷயம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபைட்டிங் உங்கள் சோலுக்கு தெரியுது. ஸோ உங்களால் அதிலேருந்து வெளியவே வர முடியாது. பிரிஞ்சிங் டு த பாஸ்ட். ஸோ அதிலிருந்து அந்த இதிலிருந்தே வெளியே வர முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து ஏன் இப்படி பண்ண, எதுக்காக பண்ண, ஒரு மனசாட்சி நம்மளை வந்து சொல்லும்ல, அந்த மாதிரி ஒரு மெசேஜ். ஏன் இந்த மாதிரி சொல்லியும் நீ கேட்கல, இந்த மாதிரி நடந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சோல் அப்போ கேட்கும். இப்போ கேட்காது. இப்போ இந்த மூடில் இருக்கீங்க. ஓகே, ஃபைனலாக காம்ப்ரமைஸ். இது வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்றது வந்து உங்கள் சோல்கிட்ட பர்மிஷன் கேளுக்கோங்க. மெயின் திங் அதுதான். அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த அட்வென்ச்சருக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தும் எடுத்து வைங்க. இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது வந்து அது சிச்சுவேஷனுக்கும் இருக்கும், உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை அதுக்கு வந்து ஒரு முடிவு நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவான ஒரு பதில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷனை, எனி சிச்சுவேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்கள் சோலுக்கும் இருக்கிற டிஸ்கஷன். நீங்கள் அவங்கக்கிட்ட சோல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மனசு சொல்கிறது சோல் சொல்லாது. மனசு வேறு, சோல் வேறு. மனசு வந்து கேட்காது எல்லாத்துக்கும். அதுக்கு வந்து ஒரு இது இல்லை, லிமிட்டேஷன் இல்லை. பட் சோல் சொல்லும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக காம்ப்ரமைஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றது நான் பார்க்கணும். உங்களுக்கு லேசினஸ். ஓகே, சரி, எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனே பிடிக்காமல் போயிடுங்க. சிச்சுவேஷனே வந்து ஒரு சம்திங் உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் மேலே முன்னாடி இருந்த நம்பிக்கை இருக்காமல் போயிடும். இது வந்து என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, இங்கே பார்க்குறவங்க அபவ் 40-50 கூட இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் முடிச்சுட்டு வந்தவங்களாக கூட இருக்கலாம். சிலர் மிடில் இருக்கலாம், மிடில் ஸ்டேஜில் இருக்கலாம், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து முடித்தவங்க இந்த சிச்சுவேஷனே பிடிக்காமல் போயிருக்கும். ஏன் நடந்துச்சு, எதனால் வந்து இந்த பிரச்சனை தேவையில்லாமல் போய் வாலண்டரியாக ஏன் இது வந்து கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஓகே, எனி சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அது பெருசாக அங்கே வந்து ஹாப்பினஸ் இல்லை, ஃபேவர் இல்லை. பட் இப்போ உங்களுடைய கரண்ட்டாக நீங்கள் அதில் வந்து அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சோல் சொல்லணும்னு நினச்ச விஷயம். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இது ரெஸ்னேட் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து விட்டுருங்க. யாருக்காவது ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.